ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்து இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்களே. சரி டேவிட், நான் கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம்ல இருக்கேன். டயர்டா இருக்குது, அப்படியே லஞ்சை கொடுத்து அனுப்பிடு. சாப்பிடுக்கு என்ன வேணாம், வழக்கம் போலதான் மீனே கொடுத்து விட்டுரு, வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். சரி கிங்ஸி, நீ போ, நான் கொடுத்து விடுறேன். டேய், உன் பையனுள்ள பாரு, அழகு போல இருக்கானுங்க. வரசல கணக்கெல்லாம் எனக்கு வரணும். இது ஏன் பிசினஸ் தானே, இதுக்காக எப்படி நீ கேக்குற? அது என்ன உனக்கு பத்திரமா போட்டு கொடுத்துருக்கு, எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வரணும். செம்பலிங்க வம்சத்தை அத்தனை சொத்து வழக்கும் என் கைக்கு வரணும். ஏன் உனக்கு எழுதி கொடுத்துருக்கா என்ன? தேவையில்லாம எதுவும் பேசாத, வேணாம் மோதி பாரு. மோதி பார்க்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். கணக்கு நீ எனக்கு காட்ட வேண்டாம். இவ தானே ஒரிஜினல் வாரிசு, அவளுக்கு நீ கொடுத்துதான் ஆகணும். பாயிண்ட பிடிக்கிறான் கிங்ஸ்னே. அது இரு, இன்னைக்கு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குறேன். நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எஸ்கேப் ஆகணும் இன்னைக்கு, எப்படி எஸ்கேப் ஆகணும் நானும் பாக்குறேன். அது வைரக்கடையில தான் இருந்தது கணக்கு வழக்கு, போய் எடுக்கணும். எடுத்துட்டு வா. அதெல்லாம் அங்கங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, யாரையாவது கூட அனுப்புங்க. கொண்டு தந்தா கொண்டு போயிருவா. அதெல்லாம் தேவைப்பட்டவங்க வந்து வாங்கிட்டு போங்க, அங்கதான் இருக்கு. வேணா எடுத்து கஷ்டப்பட்டு கொடுத்து விடுங்க. அப்படிங்களா மேடம்? இந்த நக்கல் பேசுன இல்ல மேடம் சொன்னாங்களே, அதுக்குதான். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. விடுமா, நான் பாத்துக்கிறத. கணக்கு வணக்கு வேணும்னா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா சரிதான். அது என் புள்ள, உனக்கும் என் பிள்ளைக்கு எதுன்னு ஆகி போச்சு. இப்ப நான் புள்ள மேல உரிமை பண்ணிட்டு இருக்கா. சொல்லு, கொழுப்பு வச்சு ஜானுக்கு. ஜானு, அதான் என் பிள்ளைக்கு எப்படி எதுவும் ஆகி போச்சு, வேற மேல உரிமை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பிள்ளைல கொடுக்க முடியாது. அவன் பெத்தது குடு. டேவிட், வர வர நீ அவன் பக்கம் தான் ரொம்ப சாயிர. இல்லடா ஜானு, புள்ள அவன் போல தானே, குடு. வா, அப்பா கிட்ட வா. அவன் வரமாட்டான். ஆமா, இவன் கிட்ட சொன்னான். டேய் வாங்கடா. டேய், எனக்கு போல மாறிட்டானுங்களே. டேய் டேய், பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அப்பா தாடட்டும் தசாடும். பாத்தியா ஜானு, புள்ளைகளுக்கு தெரியாம இருக்கு அப்பா யாருன்னு. அது வெளியே விட்டு பாத்துக்கலாம். டேய் அப்பாவா, என் பிள்ளைல எப்ப பேசும்? டேய், அப்படி என்ன பழக்கம் விடுறானுங்கடா. டேய் வாங்க, அப்பா கூட வாங்க. டேய் அவன் இங்க இருக்கட்டும். டேய் நீங்க வாங்கடா. டேய் டேய், அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. அப்பா, டேய் அப்பா தேடுவீங்களாடா? டேய் அப்பா தேடுவீங்களா? அப்பா சீக்கிரம் வரேன், என் தங்க பிள்ளை கூட உட்காந்துருக்கேன். அப்பாக்கு உங்களை ரொம்ப தேடுதுடா, உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. அப்பா உங்க கூட இருக்கேன். என்னடா உங்க அம்மா ஒரு மார்க்கம் வந்து நிக்கா? ஆமாமா, உங்க அம்மா ஒரு மார்க்கம் வந்து நிக்கா. சிங்க குட்டிகளை பெத்து வச்சிருக்கேன், குரங்குங்க. அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவியா? ஆமா. ஏன் இன்னும் தள்ளி நில்ல? கிட்ட வந்தா என்ன எனக்கு தெரியாது. சரி சரி, எவ்வளவு நேரம் அங்கே நிக்க நானும் பாக்குறேன். டேய் உங்க அம்மா அழகா இருக்கல. டேய் அம்மா சூப்பரா இருக்கலடா. இப்ப பேசாதீங்க சொல்லிட்டேன். நான் இப்ப தாடா வாங்கும். அப்படியே முகத்துல ஒண்ணும் தெரியலையா? முகத்துல தெரியாது, வேலையில தெரியும். எங்க கிட்ட வந்து கட்டு பாப்போம். ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அதான் தேவையான இருக்கால. இல்ல டேவிட். ஓ, தேவி தொட்டு கூட்ட சொல்றீங்க. டேவிட் தம்பி. டேய் உங்க அம்மா சூப்பரா இருக்கலடா. பாடா பாத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, ஒன்னும் முடியல. முடியாது. பாக்க எத்தனை நாளைக்குன்னு தேடல. தேடல. ஆமாமா, அதான் ஏதாவது ஒரு கால் திருட்டு வரீங்களோ? நீங்க வந்துட்டீங்க பாருங்க. வரணும் வரணும், சின்ன வேலைகள்லாம் கிடக்கலாம் முடிச்சுட்டு வரணும். ஏய் அழகா உட்காந்துருக்கானுங்களா? அதெல்லாம் நல்லா ஊந்து ஊந்து போவானுங்க. ஏய் தங்க பிள்ளைங்களா, இங்க பாருங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. ஏய் சிங்க குட்டிகளா, எங்க பாரு, அப்பா பாரு. அப்பா சொல்லுங்க, அப்பா. அப்பா. டேய் இவங்க அம்மையில் குட்டுங்கடா. நினைச்சேன் வராம இருப்பானா இவன்.
டேய் உங்க அம்மைக்கு கொடுத்துருங்கடா. டேய் இதையும் டேய் உங்க தாத்தாவுக்கு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன்டா. அதான் சொன்னேன். இருவா ஃபைல அப்புறம் வாங்கிட்டு போயிருவான். ஏய் ஃபைல கொடுடா. நான் எங்க இருக்குன்னு நினைச்சேன், இப்போ ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கும் போலுக்கு. இவளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போய் எடுத்துட்டு வாடா. சரி சரி எடுத்துட்டு வரேன். சரிடா பார்த்துட்டு இருங்க, அப்ப போய் ஃபைல் எடுத்து வரேன். புள்ளையப்படி கொன்னுவேன். ஆபீஸ் ரூமுக்கு வா. இந்த புள்ளையப்படி புள்ளைய கொண்டாமா. எனக்கு வீட்டுக்கு வருவேன். ரெடியா இரு. இதுக்கு மேல முடியாது. ரெடியா இருக்கணும். ஆசையோட வருவேன். ஏதாவது பொண்ணுன்னு வச்சுக்க. அப்பா விட மாட்டாரு. அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் முடியாது. கடிச்சிருவேன். முடியாதா? பூக்கிட்டு விரும்பத்துக்க. அது சரி, என்ன பார்க்க தானே வந்த? இல்லையே, அந்த தேவியை நீங்க வேலை பார்க்கலான்னு பார்க்க வந்தேன். அப்புறம் என்ன அப்புறம்? நல்லா ஐட்டியா? ஆமா ஆமா. நீங்க அழகா இருக்கீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். மைக்கிறதுக்குனே வந்துட்டு போற. சும்மாவே ஃபைலும் வந்த. ஆமா. நம்பிட்டு என்ன என்ன அது ஒரு மார்க்கமா பேசுறீங்க, ஒரு மார்க்கமா முழிக்கிறீங்க. அப்படியா தெரியுது? உங்களுக்கு இது செட்டே ஆகல, போங்க. என்ன செய்ய, எனக்கு இதெல்லாம் வேண்டி இருக்கு. போங்க. என்னடி போங்க போங்க. போங்கன்னா போங்க. சரி உன்னை கூட முடியாது. கூடவே முடியாது. இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்க. நீ கால போய் உட்கார நான் வரேன். அப்பா அவங்க ஒண்ணும் இல்லப்பா. உன்னை கார்ல போய் உட்காசனே போத்தமா. இல்லப்பா நான்தான்ப்பா. நீ போமா, நீ உட்கார் நான் வரேன். போ. பேசி பேசி என் புள்ளிய மயக்க பாக்குறேன். உன்ன மாதிரி ஒருத்த கூட என் பிள்ளை வாழ கூட நான் பிரிச்சு வச்சிருக்கேன். உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். அவன் என் பொண்டாட்டி. இங்க பாரு, என் புள்ள உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி மோட்டமான ஒருத்தன் கூட என் பிள்ளை வாழக்கூடாது. ஏன்டா பேசி பேசி என் பிள்ளை மயக்கிற? உனக்கு தெரியாது நீ எப்படி பட்டவனு? சொல்லுடா. உன்ன மாதிரி கரண்டு முன்னாடி ஒருத்தன் கூட பூ மாதிரி இருக்க என் பொண்ணு வாழ மாட்டா. உனக்கு மனசாட்சியும் இல்ல, உனக்கு தெரியல. அவ பூ மாதிரிடா, குழந்தை மாதிரி. நீ காட்டு பிராடி மோரட. தெரியுது, இன்னொரு குழந்தை வந்துட்டானா இந்த ஜாலியில எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நீ பண்ணிக்கிட்டு இருக்க. என் புள்ள தாயாதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம் தான். ஆனா இப்போ என் பிள்ளைக்கு அது தேவையில்லை. என்னைக்கு நீ மனுஷனா மாறுதியோ அன்னைக்கு பாத்துக்கலாம். இங்க பாரு, இந்த ஊரை ஆட்சி பண்றது, அதிகாரம் பண்றது, ரவுடிசம், இது எதுவுமே நீ பண்ண கூடாது. முழுசா மனுஷனா மாறி அப்போ என் பிள்ளைய உன் கூட வாழ வைக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அவ ஏன் கொண்டாட்டி நேற்று நைட்டு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? கொடனமா வேட்டையாடிட்டு வந்திருக்க. இன்னைக்கு அவளை தூக்கி வச்சு கொஞ்சல எப்படிதான் உன்னால முடியுது? இங்க பாரு, நீ ரெண்டி போட்டு குழப்பாத. ஏன் என் மூத்த 2 பயிலும் பெக்கும் போது நான் அப்படிதான் இருந்தேன். அதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. நான் நேற்று வேட்டையாடலனா இன்னைக்கு நீ நல்லா உட்கார்ந்துக்க முடியாது. ஏதோ பெருசா ஜானா மாறிட்டேன்னு சொன்ன. நேத்து எங்க போன? களத்துல நாதனை இறங்குன. பாரு, நான் சாகுற வரைக்கும் இப்படிதான் இருப்பேன். என்னால அதை விட்டு வெளியில வர முடியாது. நான் விட நினைச்சாலும் அது என்ன விடாது. அதுக்காக என் பொண்டாட்டி இல்ல, அவளை கொஞ்சம் என்னால இருக்க முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். என்ன அசிங்கமா பேச வச்சிடாதன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த ரவுடித்தனம், இந்த தெனாவட்டு பேச்சு, திமிரு பேச்சு, ஆணவ பேச்சு, இதுதான்டா எனக்கு பயத்தை கொடுக்கு. எந்த விதத்திலுமே என் பொண்ணு உனக்கு பொருத்தமே கிடையாது. உடல் அளவும் சரி, மனசளவும் சரி. நீ மிருகம். அவ போ, வேண்டாம். என் பிள்ளைய விட்டுரு. சரி சரி கிளம்பு பார்க்கலாம். நீ ஒரு காட்டு முன்னாடிடா மிருகம் வேட்டையாட மாதிரி வேட்டையாடுற. பாரு, புள்ள பாசத்துல தேவலாம் பேசிட்டு இருக்காத. போ. இதே வேட்டையாடும் போது பொண்ணு கூட சேர்ந்தேன். வேண்டாம். 2 சிங்க குட்டி மாதிரி இருக்கானுங்களே என் புள்ள. வேட்டையாடும் போது தான் பெற்றேன். என் பிள்ளைங்களுக்கு எப்படி அப்பனா இருக்கணும், என் பொண்ணாட்டிக்கு எப்படி பூசனா இருக்கணும் எனக்கு தெரியும். அதுக்காக நான் வேட்டையாடாம இருந்தா என் பொண்ணாட்டி பிள்ளை நான் காப்பாற்ற முடியாது. உன் சீர்பங்க யாருக்கும் தெரியல, ஆனா எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறாத. நீ முன்னாலோட இப்பதான் பயங்கரமா வேட்டையாடுற. நீ மிருகம் மாட்ட. எனக்கு ஒரு துளி கூட வாங்கிட்டே இல்ல. ஆமா, நான் வேட்டை தான் ஆடிட்டு இருக்கேன். இப்ப என்ன? வேண்டாண்டா, என் பொண்ணை விட்டுடா. கோவப்படுத்தாம இங்க இருந்து கிளம்பு. இந்த ஜான் சொல்லிக்கிட்டா இருக்க மாட்டேன். என் பொண்ணு கூட நீ இப்ப சேரக்கூடாது. கோத்த கிளப்பாம கிளம்பு. வேட்டதானடா ஆடு. என் ஆட்டத்தை நீ பாரு.
வேட்டையாடாதே வேட்டை. வேட்டையாடலன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன். வேட்டையாடுறத இந்த கிங்ஸ் இப்ப எப்பவுமே விட மாட்டான். இந்த கிங்ஸ் இருக்கிற வரைக்கும் வேட்டை இருக்கும். வேட்டை இருக்கிற வரைக்கும் இந்த கிங்ஸ் இருப்பான். வேட்டைக்கு பிறந்த புள்ளதண்ட வீரமா இருப்பான். நான் வீர மாவீரன். இளவன் தேவைங்கள அண்ணன் கூட போயிருப்பான்னு நினைக்கேன். அப்ப வீட்டுக்கே போகாம சுத்திட்டு கிடைக்கிய. வீட்டுக்கு எங்க போக முடியுது? கடுப்பா இருக்கு. வீட்டுக்கு போகும் போல இருக்கு, ஆனா போக முடியல. கவிஞ மாதிரி இருக்கான். அவன் ஒரு 4 நாளாவே அப்படிதான் இருக்கான். கவின், சொல்லுங்கண்ணா. எம்ல காதல் கீதல விழுந்துட்டே அப்படி. இந்த காதல் சோட பிச்சுக்கு சேர்ந்துட்டாவே நான் வேற காதலிக்கேன். பெரியன ரொம்ப கடுப்பேத்துறான். வீட்டுக்கே போக முடியல. பயில வேற கண்ணுக்குள்ளே நிக்கானுங்க. பானுங்க. அவனுக்கு சிரிப்பு, அவனை தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கானுங்க. செம்மையா இருக்கானுங்களடா. ஆமாண்ணே, எவ்வளவு அழகா இருப்பானுங்க தெரியுமாண்ணே. பொத்துனே என்ன அவன் ஸ்பெஷலே அவனுக்கு முடியலாம்னே. அப்பனுக்கு தப்பாம வந்து போந்திருக்கானுங்கடா. அப்பனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன இதுல வேற மொட்டை வேற போடணுமா? மொட்டை போட்ட அப்படின்னா இருப்பானுங்க. அதெல்லாம் அவனுக்கு உடனே முடி முளைச்சிரும். நினைக்காம பாரு அலெக்ஸ், இவனுக்கு மட்டும் முடி கம்மியா இருக்கு. அவன் முகத்துல இருக்க தாடிய பாரு. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு தாடி வளராது. இந்த எப்படி வளர்த்துருக்கான் பாரு. ஏன் அலெக்ஸ் என்ன என்னல ஒரே ஒரு வாட்டி தாடி எடுத்து காட்டேன். இல்லல நாளைக்கு எடுக்கட்டுமான்னு கேட்டேன். அப்பா இப்ப கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்டா தெரியலண்ணே, அப்பதான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே இருக்கட்டும். ஒரு எட்டு புள்ளைய பாத்துட்டு பார்த்தா எங்க போனாலும் புள்ளைய தூக்கிட்டே போறான். ஆடாவுடா ஜானன செம்ம கெத்தா மாறிட்டான். ஆமாண்ணே, ஜானன மாதிரியே தெரியல. ஏதோ 16 வயசு பையன் மாதிரி 2 பேர பிள்ளையும் முன்னாடி தூக்கி வச்சுட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ எனக்கு தான் வயசாயிட்ட மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. அதான்டா உண்மை. ஜானன அப்படி மாறி போயிருக்கான். செம்ம அழகா இருக்கான்டா ஜானன. அவனும் அவன் ஜீன்ஸ் பேண்டும் ஆளு சூப்பரா மாறிட்டான். சொன்ன மாதிரி இந்த கோட்டையை பிடிச்சிருவான் உங்களுக்கு. ஜானனோட புது அவதாரம். ஆளு சும்மா தாறுமாறா இருக்கான். கிங்ஸினுக்கு அண்ணன் சும்மாவா? ஆளு அழகு சும்மா தீயா இருக்காரு. இப்ப படம் நடிக்க போனாலும் அவர் தாண்டா ஹீரோ. ஆளு அவ்வளவு அழகா இருக்காரு. அழகா இருந்துட்டா மட்டும் நம்ம என்ன சித்தப்பா ஆக்க போறாரு? நான் என்ன சொல்லிட்டேன்னு எனக்கு குறுக்குறுன்னு பாக்கியா? டேய், அந்த வீட்டுக்குள்ள நம்ம சுதந்திரமா மறுபடி போகணும்னா, மறுபடியும் இந்த கோட்டை செம்மலிங்க கோட்டையா மாறணும்னா ஜானனுக்கு புள்ள பிறக்கணும்டா. யாரு ஜானன? இருக்க தம்பதிகளே பிரிச்சுட்டாலேதான். டேய், ஜானனுக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படிதான் இருக்கும்? நல்லதா இருக்கும். யாரு ஜானன? வாய்ப்பே இல்ல. டேய், நாமெல்லாம் சொன்னா வாய்ப்பு இல்ல. ஆனா சொல்ல வேண்டியவங்க சொன்னா வாய்ப்பு இருக்குல்ல. இசையை ஏத்தி விட்டுருவோம். டேய், உண்மையிலேடா ஜானனுக்கு ஒரு புள்ள வந்தா சரியாயிரும்டா. வாய்ப்பே இல்ல. நம்ம எல்லாம் ஓட விட்டு அடிச்சுவாரு பாத்துக்கிடுங்க. டேய், எப்ப போல அந்த வீட்டுக்குள்ள போனமா வேண்டாமா? டேய், கரெக்டான நேரத்துக்கு இசை வரா. லைட்டை கொளுத்தி போடுவோம். டேய், வருதோ இல்லையோ ஒரு சின்ன விளையாட்டு தான் விளையாண்டு பாப்போமே. தங்கம் நான் கொஞ்சலாமா? இசை தங்கம் பேச்சு பாரு. ஒருத்தர் கூட எனக்கு அஸ்டண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல. ஏது உங்க அப்பா எங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டேக்காரு. ஊரையே வளைச்சு போட்டிருக்காரு. நாங்க உனக்கு அஸ்டண்டா இருக்கணும். நீங்க எனக்கு அஸ்டண்டா இருங்க. ஒண்ணு வேண்டாமா, உங்க அப்பாவே உனக்கு அஸ்டண்டா இருக்கட்டும். தங்க புள்ள, நீங்க தான் எனக்கு அஸ்டண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல. அப்புறம் கிங்ஸன் தேவையானி கூட பேப்பா உங்களுக்கு. இருடா, இவளை இப்பதான் வெறுப்பேத்தணும். நம்மள எப்படி வெறுப்பேத்துறா? சும்மா இரு. இவ நல்லா இருக்கும்டா. ஓ போட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் விளையாடுவோம். வேண்டாம்னு தேவியானி கூட போயிருக்கான்ல. ஆமாடா அலெக்ஸி, தேவியானி கூட தான் போவேன்னு ஒத்த கால அடமுடிச்சு போயிருக்கான். சேச்சா, தேவியானி கூட ஏதோ மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணலாம் சொன்னான். அதான்டா டிஸ்கஸ் தான். ஆனா டிஸ்கஸ் வந்து ஆபீஸ்ல இல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல. அப்போ பயங்கரமான டிஸ்கஸா இருக்குமே. பாயும் புலி பாஞ்சிருப்பான். நீ ஓ போட்டுக்கிட்டே இரு. ஊரை பிடிக்க நாட்டை பிடிக்கன்னு நீ இங்கே சுத்திட்டு இருக்க. தேவியானி பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டால. நீயும் அப்பா அப்பான்னு போகக்கூடாது இல்ல. இப்ப இந்த கோட்டையை 2 பேரும் பிடிச்சி என்ன பண்ண போறியா? அது சொல்லி பாப்போம். இதுக்காக இந்த நான் கோட்டையை பிடிப்பேன். இனிமேலே ரோட்டுக்கு மேல அத்தனை கடையை நான் தான் நிர்வாகம் பண்ண போறேன். சரி நீ நிர்வாகம் பண்ணு. அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு பிரச்சமா இருக்கும் இல்லடா சாரணி? சரிம்மா, நீ நிர்வாகம் பண்ணு. அவன் சரி கெஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவான்ல. இத்தனை வருஷம் பையன் ஓடி இருக்கான். சரி இப்ப ஓய்வு கொடுத்தீல அப்பா மூணு சேர்ந்து. ஓ குரல பாரு. உங்க அப்பா வெளியில விட மாட்டாரா? எப்படி வெளியில வந்தா? அது நாமளா இருக்க அந்த தைரியத்துலதான். எங்க அப்பா ஜானப்பா களம் இறங்கியாச்சு. இந்த செம்பலிங்க சமஸ்தானத்துக்கு எங்க ஜானப்பா தான் ராஜா. என் ஜானப்பா பேரை கேட்டாலே எதிரிகள் தொட அடிஞ்சு போயிருவானுங்க. என் ஜானப்பா வாரான்னு இல்ல, வர போறான்னு தெரிஞ்சாலே தொட அடிஞ்சு போயிருவானுங்க. ஊரை காவல் காக்குறது நாங்க, பேருக்குள்ள ஜானன் எனக்கு. ஏன் சார் உனக்கு தம்பி வந்தா நல்லா இருக்கும்ல?
வேற இல்ல, உனக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குமே, அதுக்குதான் ஒத்த புள்ளியா பிறந்துட்டேன். இன்னொரு தம்பி கிம்பி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஜானனுக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்தா என்ன அழகா இருக்கும். அது இசை சம்மதிக்க மாட்டா. அது அப்பாவுக்கு அவ மட்டும் தானே இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும். நல்ல ஜான மாட்டி விடுங்கடா. நல்லதான் இருக்கும். ஓ சொல்லல, சொல்ல மாட்டேன். என்ன பலமா யோசிக்கிறானே. நல்லதா இருக்குமோ? அது சேனல்ல சம்மதிக்க மாட்டான். ஆனா உன் வச்சவங்க அவியமா நல்லா கேட்பாங்க. ஏதோ எங்களுக்கு தோணுச்சுது சொல்லிட்டோம். ஊசி பேத்தி விட்டாச்சு. இல்ல இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல, அதுக்கு தான். இல்ல ஜானனே ஏற்கனவே இந்த கோட்டையெல்லாம் பிடிச்சிட்டான், இது கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல, அதுக்கு தான் நாங்க சொல்ல வந்தோம். நடிக்க வேண்டானே, நான் இப்ப எனக்கு தேவைக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ எங்களுக்கு தோணுச்சு சொல்லிட்டோம். நல்லதா இருக்குமோ? பார்க்கலாம். பார்க்கலாம், நிறைய முடியும்னு அர்த்தம்னே. சரி வண்டியை வந்த புள்ளி தூக்கிட்டு வரக்கூடாது. அப்பா தர மாட்டாங்கல்ல? ஓ உன் கையிலே வராது. இல்ல நீங்களா புடிங்கிடுவேன்னு அப்பா தரல. அது எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் இன்னைக்கு ஆப்பு வச்சிருக்கோம்ல, ஓட போறாரு. சரிம்மா நீ கிளம்பு, நாங்க ஊரை காவல் காக்கணும். நீங்க போங்கம்மா, போய் சொல்லுமா. ஊரை காவல் காக்கிறதுக்கு அந்த பயில்வ பேரை நம்ம வாங்கிட்டு போயிருவோம்னு சொல்லு. என்னமா அப்படின்னா நீங்களாம் ஒரு கூட்டணி, எங்க கூட்டணியை நான் வலுப்படுத்துறேன். பாப்போம் பாப்போம், எப்படி வலுப்படுத்துறீங்கன்னு நாங்களும் பார்க்க தானே போறோம். மாணிக்கம் மாமா பேசியே ஆளை கவுத்துருவான். நான் தான் அசிஸ்டண்டா இருக்க முடியாது. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன்னு பாரு. ஓ நீங்க அவிய பக்கம், நான் எப்பவுமே அவன் பக்கம் தான்மா. அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லல்ல? நீ எனக்கு முக்கியம் தான், ஆனா நான் அவன் பக்கம். சரி, உங்களுக்கு எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. அது வேணா நான் ஒத்துக்கிறேன். உனக்கு அசிஸ்டண்டா இருக்க முடியலங்கிறது எனக்கு உண்மையில வருத்தம் தான். ஆனா நான் அங்கிருந்து வர முடியாது இல்ல. எனக்கு என்ன அசிஸ்டண்டா கிடைக்காம போயிடும். என் அலெக்ஸ் மாமா இருக்காரு இல்லையா மாமா? இல்ல இல்லம்மா, முடியாது முடியாது. பையன் உள்ள அசிஸ்டன்ட் கால் தட்டி வந்திருக்குனே. முடியாது முடியாது முடியாது. இந்த மாணிக்கண்ணே மும்பை தாதா அவர் அசிஸ்டண்டா சேர்க்கிறேன்னு காமெடி பீஸ் ஆக்கி வச்சுட்ட. வேண்டாமா, நான் இப்படியே எடுத்துட்டு போறேன். நான் ஏற்கனவே தெம்புலாதவன்னு என்ன உங்க அப்பா அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நான் வீரனாதவனா இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் இருக்கு. அடிச்சுமா மாமா, மண்டையில கொட்டிடும் பாத்துக்க, ஓடிடு. மாமா மாமா ஓடிடு சொல்லிட்டேன். என்னெல்லாம் அசிஸ்டண்டா இருக்க முடியாது. உன்னுடைய தீவிர அடிமையான ஒருத்தன் நிக்காம அவன்கிட்ட கேள்வி பாப்போம். என்ன கொத்து விட்டுட்டானே என் தங்க பிள்ளை. உன்னை எவ்வளவு நேரம் தூக்கி சமக்க சொல்லு, நான் சமக்க. ஆனா அசிஸ்டன்ட் பதவி மட்டும் எனக்கு வேண்டாம். நான் எஸ்கேப் ஆகுறதுதான் நல்லது. இங்க நிக்காம அவன்கிட்ட கேட்டு பாரு. அம்மா யாருமே தெரியல, தும்மல் எடுத்துட்டு. இனி அவசரம் நல்லா இருக்காதுமா. ஈஸியா தப்பிச்சுட்டான். அவளை பத்தி சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். பின்ன அது வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கெல்லாம் எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. எனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்காமலா போயிடுவான். ஏன் ஓ பொச கிங்ஸ்னு சேர்த்துட்டேன். அத பத்தி என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். உங்க அப்பா பத்தி பேசட்டாமா? கண்ணை நோண்டி விடுவேன். கண்ணை நோண்டி விடுவேன். ஆள பாரு ஆள. பேசுற அழக பாரு, பாத்துக்கிட்டே இருக்கலாம் பேசுறத. நீங்களா ரொம்ப வருத்தப்பட போறீங்க. ஆகா இவளுக்கு போய் அசிஸ்டன்ட் சேர்ந்த முடியே இந்த கோட்டையை கைப்பற்றிட்டால, ஐயா இப்ப போய் சேர முடியலனே நீங்களா ரொம்ப வருத்தப்பட போறீங்க. அது ரொம்ப கூடிய விரைவில் நடக்கும். அது நடக்கும்போது பாத்துக்கலாம், அப்படி ஒண்ணு நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். இந்த தாடிக்காரத ஊரை விட்டு கடத்தணும். அப்பா மூலம் கடத்தி ஆளை பாத்துட்டு கடத்துவியா? கடன் ஓண்டி விடுவேன் நம்பி. சரி உங்க அப்பா ரொம்ப டிப்டா போயிட்டாரு. எப்படி எங்க அப்பா பத்திய போய் உள்ளே அப்பா பாசத்தை அவ சொல்லும் போது அழகா இருக்கும்னே. உங்க அப்பா உங்க அப்பாமா? ஆமா. பேசுற அழக பாரு. அசிஸ்டன்ட் தேடி அலைதா, யார் சிக்க போறாவளோ தெரியல. டேய் நான் கொஞ்ச நாள் அவளுக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கேன். தான் இந்த 2 இடுத்து பையனும் அவளுக்கு அசிஸ்டண்டா இருக்கானுவ. நீ மட்டும் தாண்டா இருக்கல. ஏன்னா ஒரு மாசம் இருந்து பாரு. சும்மாவே குரங்கா படுத்துவா பாரு. ஒரே ஒரு நாள் தான் நானும் அசிஸ்டண்டா இருந்தேன். தண்ணியை கொறிட்டு வாண்ணா, அதை கொறிட்டு வாண்ணா, இதை கொறிட்டு வாண்ணா. சப்போ எனக்கு போதும் போதுன்னு ஆயிட்டு. இல்ல எனக்கு அந்த பதவியே வேண்டாம். நான் கிட்டத்தட்ட 6 மாசமா இருந்திருக்கேன்டா. அசிஸ்டன்ட் ஆயிட்டமோ நம்மளுக்கு எவ்வளவு வேலை வேணுமோ அவ்வளவு வேலை வாங்கிடுவா பையன் இல்ல. தம்பி வேணுமா? தம்பி உங்க அப்பா என்ன ஓரட் அடிக்கிறதுக்கு ஆடுல போடுதவ தம்பி வேணுனே ஓரட் அடிச்சு விட மாட்டேக்க. ஏன் இருந்தா என்னவா ஓடிரே. இங்க இருக்க ஒண்ணியங்க மேய்க்க முடியல. இல்ல இருக்கு என்ன பண்ணா இவன் எங்க போன? அதுக்கு உங்க அப்பா எங்கிட்ட தைய போய் நின்னுட்டு போயிருக்காவ. இவனுக்கு தம்பி வேணுமா? இப்ப என்ன அதுக்கு ஒண்ணியவே இந்த சமாளிக்க முடியுதா இல்லையா? சரி நீ எங்க போயிருந்த? அசிஸ்டன்ட் பார்க்க போயிருந்தேன். அசிஸ்டன்ட் எந்த பையன் வந்திருக்க மாட்டானே. எப்படி வருவானுங்க? உங்க அப்பா படுத்துற பாட்டுல எவன் வருவான்? ஆனா அப்பா அம்மாவுக்கு சலங்கை கட்டி விட்டுருக்கு. அவியம்மா இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லையே புடிச்சிருவிய? அதெல்லாம் சீக்கிரம் புடிச்சிருவோம்.
சரி சரி உங்க அப்பா தான் தேடிட்டு இருந்தவ போ. இன்னும் நீ 5 நிமிஷம் சவுண்ட் கொடுக்கல என்ன வந்து திட்டிட்டு எடுப்பா போ. நான் கேட்டது கோத்த கிளப்பிடாத. ஏன் ஓடின்னு சொல்லிட்டேன். இல்ல என்ன இருக்குது நல்லதா இருக்கும். நல்லதா இருக்கும் ஓடின்னு சொல்லிட்டேன். ஐ குடுத்து வச்சிருக்க முதல்ல நேரா வந்தாவ. தண்ணி வாங்கி கொடுங்க. எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறா. ஓடிடு இந்த பக்கம் வந்தறாத. இப்போ இந்த வீட்ல ஒரு தம்பி தான் குறை பாத்துக்க. ஒண்ணு இல்ல இத இப்படியே அங்க போய் பண்ணு காதல் சக்சஸ் ஆயிரும். உலகத்திலே மாமியாரு மருமகளுக்கு எப்படி காதலிக்கணும்னு சொல்லி கொடுத்த சாதனையை பண்ணது நீங்க தான் மத்தே. உங்கள மாதிரி மருமகளும் வந்து வாச்சுனா நான் தான் சொல்லி கொடுக்கணும். நான் பின்னாடி வந்து உட்கார்ந்துக்க வர கூவ மாதிரி. அத வெட்டி பைய அவனையே உங்களுக்கு வளைச்சு போட தெரியல. வளைச்சு போடல நல்ல சொல்லவள குறை. அங்க வந்து தாலி கட்டனவளே நீ ஒழுங்கா குடும்ப எடுத்து காணல. நான் தான் தாலியே கட்டலையே. இந்த பெருமைக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. மேய்க்கிறது எருமையா இருந்தாலும் இந்த பெருமைக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அவன் லேசா பல்ல கட்டினாலே மயங்கி காலையில உள்ள போறான். அவனையே இவளுக்கு மயக்க முடியல. கேட்டியலே கரெக்டா சொன்னியத்தே. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படித்தான் காதலிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. உண்மையிலே எனக்கு தான் சிறந்த மாமியாங்கிற பட்டத்தை கொடுக்கணும் பாத்துக்க. பார் துறைகிட்ட இப்படியே போய் வெக்கப்பட்டு குனிஞ்சு நில்லு. இந்த முண்டக்கண்ணை உருட்டிக்கிட்டு போய் நிக்காத. எத்தே அவ சிரிக்காம நீ ஏன்டி அவளை பாக்க? அவ வெறும் வேஸ்ட். பார் எப்படியாவது நீ இன்னைக்கு துறைய லவ் பண்ற. இவ லவ் பண்ணிடுவா. எத்தே அவளை சும்மா இருக்க சொல்லுங்க எனக்கு கோவம் வந்துரும். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் காதலிக்கணும்னு உங்ககிட்ட தாண்டி நான் கத்துக்கணும். ஆமாத்தே எப்படி பத்தியெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புன மாதிரி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் காதலிக்கிறதுக்கு. அதுவும் காதல் இல்ல புருஷன் பொண்டாட்டி வேற. நல்ல நேரம் இப்ப மாதிரி காதல் வந்துச்சே. சரி சரி சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஏதோ முதராத்திரிக்கு அனுப்பி வச்ச மாதிரியே அனுப்பி வைக்கிய. அப்படி போயிருந்தாதான் எனக்கு எனக்கு பேரம்பளை எல்லாம் கிடைச்சிருக்குமே. இன்னும் காதல் சொல்லதுக்கே அனுப்பி வைக்க முடியல. இன்னும் என் காதல சொல்லி காதலிச்சு பேரம்பேத்திய பாக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவோம் போலுக்கு. அப்படி சொல்லாது இந்த பம்மத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஒரு பேரனை பெத்து கொடுக்கறதுக்கு வழிய பாரு. இங்க பார் போற அவன் கண்ணை பார்த்து காதல சொல்லுத 2 பேரும் லவ் பண்ணுவிய. அடுத்த வருஷம் பேர புள்ள என் கையில இருக்கணும். ஒரு மாமியாரா எவ்வளவு இறங்க கூடாதோ அவ்வளவுக்கு இறங்கிருக்கேன் பாத்துக்க. சத்தியமாத்தே எத்தே உங்க மேல சத்தியமாத்தே. எத்தே நான் எப்படி என் காதல சொல்லி நான் லவ் பண்ணி உங்களுக்கு பேர புள்ள பெத்து கொடுக்கேன்னு மட்டும் பாருங்க தே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. நான் காதலிக்க போறேன் தே. இதே போயிட்டு வரேன் தே. ஆல் தி பெஸ்ட் டி. இது நல்லபடியா லவ் பண்ணுனே. ஆளு தெரியாம ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. இவ சரி பெத்து வர மாட்டா. அவ முடியே சரியில்லை. இந்த மொழிய மாத்திட்டி காதலிக்க தானே போற. இத திருட போன மாதிரியே முழிச்சிட்டு இருக்க. ஆந்த முழிச்ச மாதிரி. எத்தே இப்படி இருந்தா நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கே. எத்தே காதலிக்க தானே போற. எத்தே காதலிக்க போறவங்களுக்கு கொஞ்சமாவது ரொமான்ஸ் இருக்கணும். இவன் மூஞ்சில ஒரு துளி கூட ரொமான்ஸ் இல்ல. எப்படித்தே துறை லவ் பண்ண போறான் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அட்டியா ராணி மொழிய மாத்திட்டி. நீ சிரிச்சால் சிரிப்பழகு அழகு. நீ பேசும் தமிழ் அழகு அழகு. நீ ஒரு தீட்டான அழகு அழகு. தெருல நின்னு கும்மியாட்டி அடிச்சிட்டு இருக்கியா? எடி ராணி அரமனையில இருந்து தெரு வரைக்கும் கொண்டு வந்துட்ட. இங்க பார் யாரா பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்குள்ள போய் காதல சொல்லிட்டு வா போ. இதுக்கு முன்ன அந்த தெருக்குலாம் வந்தது கூட கிடையாது. உனக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க எனக்கு அத்தை இல்லத்தே தேவை. எனக்காக அரமனைட்டு ராஜகுமாரி என் காதலுக்காக தெரு வரைக்கும் வந்தீல. இதுக்காகவாது நான் கண்டிப்பா லவ் பண்ணி வந்தேன். இந்த பேச்சு சவடெல்லாம் இருக்கட்டும். போய் காதல சொல்ல மட்டும் இங்கே நேரத்தை கடத்துத. நீ எப்படி காதல சொல்லுவ எப்படி காதலிப்பன்னு பாக்கிறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம் டி. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும்னா அவளுக்கு ரொமான்ஸ் வந்தா நீ ரொமான்ஸ் வரணுமா படிட போலுக்க. ரொமான்ஸ் எவ்வளவுன்னு கேளுங்க அவகிட்ட. ஏம்டி கேளுங்களே. நீ அதுல சக்கரவர்த்தின்னு தெரியும். ஆனா அவன் டம்மி பீஸா போயிட்டானே. என்னையே குறைச்சலுங்க. எனக்குள்ள நல்ல ரொமான்ஸ் வரும். ஆமா அங்க அவகிட்ட கேளுங்க. அவகிட்ட நீ இப்ப பேரனை கேட்டிருக்கியே அவகிட்ட கேளுங்க. சீ இவ்வளவு மர்மம்ல என்ன பாடா படுத்துறாளுவல. அடி ராணி ஒழுங்கா ரொமான்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். எப்படி ரொமான்ஸ் பண்ற பாருங்க. இப்படி போதுமாத்தே. எப்படி இந்த கண்ணை இத்தாந்தண்டி உருண்டி வச்சுக்கிட்டா. என் கண்ணே அப்படிதான் தே. எப்படி உனக்கு இப்ப அத்தை சொல்லி கொடுப்பா பாரு. இவா என்கிட்ட போய் உதவங்க போறா. அத்தை நீங்க அத சக்கரவர்த்தி தான் தே. மாமா உங்களை பாக்கியா பாக்கியா மானத்தை வாங்குறாளுல. உடனே மகிமா அத்தை எப்படி தெரியுமா? இல்ல நான் காபி போட போறேன் அப்படின்னுட்டு நைஸா போவேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காள்வ. எத்தே எத்தே எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் தே. என்ன இல்ல மாமா உங்களை பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிடுவாவ. சரி நீங்க எங்ககிட்ட இருந்துட்டு நைஸா நவுண்டு போவிய. அங்க போய் கபார் கால என்ன கிடக்குன்னு பாத்துக்க. இல்லத்தே எப்படி லவ் பண்ணுன்னு சொல்லுங்களேன்.
மாமியாக்காரி கிட்ட மருமவ கேக்குற கேள்வியாட்டி சொல்லுங்களேன். இல்ல உங்க புள்ளைல வெறும் டம்மி பீஸா இருக்க, அதான் கேட்டேன். நாமளும் கொஞ்சம் காதலிக்கணும்ல. ஏட்டி என் புள்ள உன்னை வச்சுட்டி காதலிக்கல, அதோட சரி. கழுத்தை கொடுத்ததோட சரி. அதுக்குத்தான் நான் கழுத்தை கொடுக்கறதே இல்ல. இரு எவளையாவது கூட்டு வருவான் அன்னைக்கு இருக்கு உனக்கு. அந்த அளவுக்கு ஒருத்தர் தான் நான் எனக்கு பயந்துருப்பேனே. சீ டம்மி பீஸுகளா பெத்து வச்சிருக்கேனே. இங்கப்பா கடைசியா உன்னதான் நம்பியிருக்கேன். ஒழுங்கு காதல சொல்லுத. உங்க மானத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புத்தே. நான் எப்படி காதல் சொல்றேன்னு மட்டும் பாருங்கத்தே. ஆனா ஒண்ணுத்தே, நீங்க கூட இருக்கணும். அது என்னமோ தெரியலத்தே, காதலி இந்த மூக்கு வரைக்கும் வந்துடுத்தே. உங்க புள்ளைய பார்த்தோட என் கண்ணு மொழியெல்லாம் வெளியில வந்துருதே. ஏமாட்டி எல்லாம் உங்க பையன் உருவம் தான். எத்தா தண்டி உயரத்துல இருக்காவ, அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருதே. அதுல லைட்டா கையை பிடிச்சி இழுப்பா பாருங்க, அப்படி குப்புன்னு வேத்துருதே. அப்படி கையை பிடிச்சி இழுத்தாவன்னா அப்படி சொர சொரன்னு இருக்குதே. லூசு லூசு, நீ சொல்லுடி, வெக்கமே இல்லாம சொல்லி. இன்னும் அவன் என்னென்ன பண்ணான்னு அத்தையும் என்கிட்டே சொல்லு. நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லி தொலை. அப்படி தொடும்போது கூட எனக்கு ரொமான்ஸ் இருக்குதே. சரி அள்ளி அணைச்சி நெஞ்சோட வைப்பாவ, அப்ப கூட நல்லா தான் இருக்குது. ஆத்தி இவ்வளவு தூரம் போயிருக்கா, இவ்வளவு தூரம் போயிருக்கான்னு சந்தோஷப்படுற. கொலை முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. சாரித்தே, மிச்சத்தை சொல்லு. அள்ளி அணைச்சி அதைய மார்போட வச்சு அணைப்பாவ. அப்படி இத நெல் அறுத்து போட்டிருப்பாங்கல்ல, அது என்னது நெல்லி இல்லத்தே புள்ளி, அது மேல படுத்த மாதிரியே இருக்கும் தே. அவன் நெஞ்சில படுத்தது உனக்கு அப்படி இருக்குது. ஆமாத்தே. அடுத்து சொல்லு. அது வரைக்குமே நல்லதான் தே இருக்குது. எத்தே வேண்டாம், அவளுக்கு வெக்கமே இருக்காது. மாமியார் கேட்க கூடாதெல்லாம் சொல்லிவிடுவா, பாத்துக்கிடுங்க. வேண்டாம், இதுக்கு மேல அவகிட்ட கதை கேட்காதீங்க. சரி சரி சொல்லட்டும், நடக்காத சொல்ல போறா. நீ சொல்லு மகிமா. மாமியாரையும் ஓட விடாண்டா. சொல்லட்டும் சொல்லுவேன். நீங்க காதை பொத்த கூடாது. நீங்களாச்சு உங்க மருமலாச்சு, நீங்களாச்சு உங்க மருமலாச்சு. காது கூசுமா? ஆமாத்தே. அதெல்லாம் கூசாது, நீ சொல்லு. அப்படி நெஞ்சோட அணைச்சு வச்சு அப்புறம் ஏதாவது எக்க தப்ப சொல்லிவிடுவாளோ. அப்படியே அவைய கையை எடுத்து மனசு திடப்படுத்திக்கிறோம். என் மகன் பண்ணதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்லு. அப்புறம் என்ன? வேண்டாம் சொன்னா கேளுங்க. 7 சொன்னா சரியா இருக்கும். பத்தி வாய மூடு. நீ அவங்கிட்ட காதலிய சொல்லுப்பா. இல்லத்தே, நான் சொல்லிட்டோம்னா முழுசா உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற ஒரு சந்தோஷமும் திருப்தியும் எனக்கு கிடைக்கும் தே. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்ல மாமியார் தே, இளிச்சவாய் மாமியார் தே. போடி, உனக்கு போய் காதல் சொல்லிட்டி. என்ன பொக்கே இருக்குது, கொண்டு குடு போ. தே படுத்தாலட்டி போடி. சிரிச்ச முகமா அத்தை இருக்க சொல்லியிருக்காங்க, அப்படியே இருப்போம். அது வந்து என்ன ஒன்னும் வரும்போது கூட பயம் இல்ல, இப்ப இவ்வளவு பார்த்து காதல் சொல்லணும்னா இவ்வளவு பயம் வருதே. அது நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துக்கு வரணும்னு சொன்னீங்களே. பின்னுதாட்டி ட்ரைனிங் கொடுத்தது நீங்களாச்சே. ஆமாமா, நான் தான் வர சொன்னேன். அது எதுக்குன்னா எதுக்கு? அது வந்து இது உண்மையில தோறதானே? ஆமாத்தே. அது வந்து காதல்னா என்னன்னு தெரியாம பார்த்த உடனே பிடிச்சத காதலே அப்படின்னு நினைச்சு உன தூக்கிட்டு வந்துட்டேன். உண்மையான காதல் என்ன அப்படிங்கிறதே இப்போதான் புரியுது. அங்க திரும்பிட்டி. எப்படி இவளுக்கு சுட்டு போட்டாலும் காதல் வராது. அங்க திரும்பிட்டி. நீங்கெல்லாம் என் கூட இருக்கும்போது என்ன அசைக்க முடியாது. நீங்கெல்லாம் கூட இருக்கிற தைரியத்துலதான் நான் காதல் பண்ணதுக்கே வந்திருக்கேன். தேங்க்யூ. பிஎஸ்சி சாகடிக்காத, போ திரும்பு. குட் மாமியார். இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காவ? ஓ, தனியா பேசுறவளோ? பேசிட்டு வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்களா இருக்கும்.
தெரியாம ஏதோ பிடிச்சிருக்கு, அதனால தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையான காதல் என்னங்குது இப்பதான் எனக்கு புரியுது. உன்னை பார்த்தோன்ன வர ஒரு பதட்டம், கத்தி பிடிச்சி அசால்ட்டா சண்டை போட்டவனுக்கு முன்னாடி ஸ்டேடியா கூட நிக்க முடியும், கையில ஆடுது. ஏதோ சொல்லணும்னே. அது வந்து சொல்லுங்க. பெண்ணு வளர்த்தே ட்ரைனிங் அப்படி கொடுத்துருக்கோம்லாட்டி. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அது பின்னு வேலை. இத்தனையோ இடர்பாடுகள், கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி தான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். எப்படி பின்னுற பெரிய மாமா எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஏதோ நீங்க நாளைக்கு இதே நேரம் இதே இடம் அப்படின்னு சொன்னனால என்னால இருக்கவே முடியல. அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேனு தான். அது வந்து முக்கியமா நீ இருக்கிய, அவ எப்படி பின்னுதா பாருட்டி. அக்கான்னு பார்க்க மாட்டேன், மண்டையில கொட்டிடுவேன். அவளுக்கு ரகசியனாலே ஆவாது. அதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் இவ்வளவு ஐஸ் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. எப்படியோ ரொமான்ஸ் பின்னுதுல. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்தேன். ஏன் வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குரல் ரொம்ப அழகா இருக்கு. பின்ன குரல் நல்லா இருக்கா? ஆமாட்டி, அங்க திரும்பு. ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாவே தான் சொல்றேன், குரல் ரொம்ப அழகா இருக்கு. இனிமையான குரல், தேவதையோட குரல். அங்க திரும்புட்டி. யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காவ? உன்னை பத்தி தான் டி. திரும்பு. என்ன பத்தியா? ஆமா திரும்பு. ஆத்தி உன்ன மாதிரியே உன் குரலும் உன் குணமும் ரொம்ப அழகு. தேங்க்ஸ். அடேங்கப்பா தேங்க்ஸ். நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அது அது ஏங்க மக்கா திரும்பி இருக்கீங்க? பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன் தெரியல, பயமா இருக்கு. ஏன் ஆத்தி எட்டி மகிமா பின்னதவளக்கா? என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் முகத்தை பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் வரல. ஒண்ணு மட்டும் தெரியும், இதுதான் காதல். என் மனசுல இருக்கிற சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் வரல. அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா முகத்தை பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. என்ன சொல்றீங்க? முன்னாடி அது வந்து முன்னாடி எதுனாலும் ஈஸியா இல்ல. அது வந்து எட்டி இது துறதனட்டி. ஆமாத்தே, சந்தேகமா இருக்குதே. அத்தி காதல் வந்தா ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துதே. எட்டி இவளுக்கு வந்தா அதை நெட்டி சரிப்பட்டு வரும். அத்தாவ பின்னுதானே. உன் முகத்தை பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியமும் வரல, எனக்கு தகுதியும் இல்ல. அதனால என் மனசுல இருக்கத ஏதோ எனக்கு வரல, தப்பா நினைச்சுக்கிறாத. என் மனசுல இருக்கத இதுல எழுதி இருக்க. நீ கட்டாயம் இல்ல, படிச்சு பாரு. என் மனசு உனக்கு புரியும் நினைக்கிறேன். இந்தாங்க. என்ன இந்தாங்க. என்ன ஓகே, தேங்க்ஸ். என் மனசுல கதை அதுல எழுதிருக்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. பத்தில மாமியாரே. எட்டி அதுல என்ன இருக்குன்னு படிப்போம். ஆமாமா, அதை எடு பாப்போம். இந்த வாட்டி நானே படிக்க மாமியாரே. சரி படி. என் துரு பாப்பாவுக்கு. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குதே. ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடுங்குவாங்க. ஆனா நீ என்ன பார்த்தா சிரிச்சிடுவ. அதுதான் என் லைஃப்ல பிக்கஸ்ட் ஷாக். எப்பா நான் கட்டி பிடிச்சவன் தான்.
ஆனா உன்னை பார்த்ததுல இருந்தே என் இதயம்தான் கத்தி மாதிரி குத்துதே. ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஹார்ட் ஓபன் பண்ணி டச் பண்ண தெரியும், ஆனா என் ஹார்ட் ஓபன் பண்ணி உன்னிடம் லவ் சொல்ல தெரியல. நீ என் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே இந்த ரவுடி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் ஆயிடுச்சு. உன் சின்ன சின்ன சுட்டித்தனங்கள், நீ பயந்து பேசுற வாய்ஸ், இது எல்லாம் என் மைண்ட்ல ரிப்பீட்டா மூளை ஓடுதே. நீ என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படுறேன்னு தெரியும், ஆனா நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். என்னால உனக்கு ஸ்மைல் வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் பர்ஃபெக்ட் காதலன் இல்ல, லவ் ப்ரப்போஸ் பண்ற ஸ்டைலும் தெரியாது, ஆனா உன்னை பார்த்தா இந்த ரவுடி இதயம் சாஃப்ட் ஆயிடும். அதுதான் உண்மை. ஒரு நாள் நீ பயம் இல்லாம இந்த ரவுடி தான் என் மனிதன்னு சொன்ன, அந்த நாள் தான் என் லைஃப்ல பிக்கஸ்ட். உன் அருகில் நின்று காப்பாற்றணும், ஆனா முதல்ல உன் மனசுல நம்பிக்கையை வாங்கணும். இப்படிக்கு உன்னை பயமுறுத்தாத ரவுடி. செமையா எழுதியிருக்கானே பாத்தியலாத்தே. ராணிக்கு காதல் வந்துட்டு போலுக்க. சீக்கிரம் பேர பிள்ளைகள் வந்துரும் போலுக்க. ஐயோ என் மனசுலாம் ரெக்க கட்டி பறக்குது. ஃபர்ஸ்ட் என் மனசுல பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. நிஜமா வாட்டி? ஆமாக்கா, என் மனசு சந்தோஷத்துல சிறகடிச்சு பறக்குதுக்கா. நிஜமாவா? இந்த லவ் லெட்டர் நான் படிச்சதுல இருந்தே என் மனசு அப்படியே வெக்க கட்டி பறக்குது. எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்கு. அத்தை ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி அவைய நெஞ்சில, முடியா இருக்கிற அந்த நெஞ்சில என் தலைய சாச்சி அப்படியே இருக கட்டி அணைச்சி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கட்டி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கட்டி, அப்படியே அவளை கட்டில தள்ளி எட்டி அதான் கட்டில புடிங்கிட்டாவல. அட பாதவத்தி மவள, நீ காதல சொல்ற நேரமும் நீ ரொமான்ஸ் பண்ணதுக்கு கட்டில தேடுற நேரம் பார்த்து உன் கட்டில புடிங்கிட்டாவலட்டி. கட்லு இப்ப எனக்கு பண்ண ரூம் வேற புடிங்கிட்டானே ஜானு. எட்டி நீ சொன்ன மாதிரிலாம் நடக்கணும்னா இசைய புடிட்டி. எட்டி அவ சொல்லத சரி, நீ போய் இசைய புடி. இசைய புடிச்சா நீ சொன்னதெல்லாம் நடக்கும்ல தே. சத்தியம், அப்புறம் நான் சத்தியமா நடக்க மாட்டி போட்டி. சீக்கிரம் இசைய புடிட்டி. அத்திய மறுபளுக்கு காதல் வந்துட்டே. எட்டி இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபுல்லா இனிப்பாத மட்டும் இருக்கணும், தாடா புடலா இருக்கணும். போடுங்க வெளிய. துறைக்கு உனக்கு ஐயோ போங்கத்த. அத்தி ராணி பிள்ளைக்கு நிஜமாவே காதல் வந்துட்டு. ஏடி ராணி, என்னக்கா? கட்டிக்கோ துறைய கட்டிக்கோ, அது நடக்கும்ல, கண்டிப்பா நடக்கும். வாங்க. எட்டி போறது ராணி தானே வைக்கப்பட்டு. எத்தே நடந்துரும் பழக்கத்தே. ஐயோ துறை புள்ளைய எப்படியாவது தூக்கி வச்சு கொஞ்சணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைட்டி. ஏத்தே இல்லடி, நம்ம வீட்ல ரொம்ப குண்டு பிறந்தவன் அவன் தான். வேற ஒரு தொட உனித்தான் தண்டில இருக்கும் பாத்துக்க. என்னால தூக்கவே முடியாது, அத்தான் தண்டில இருப்பான். அதுக்கடுத்து அவன மாதிரி எந்த புள்ளையும் பிறக்கவே இல்ல. அதான் அவனுக்கு அப்படிதானே பிறக்கும் தான், இவனும் அப்படிதான் இருக்கா. தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு நல்லா இருக்கும்ல. சின்னடி அந்த தொரப்பையில நான் பழி வாங்கியே ஆகணும். சின்ன வயசுல எவ்வளவு கொடுமைப்பட்டிருக்கான் தெரியுமா? வச்சாட்ல இருக்கவே மாட்டான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். எனக்கு சேர தாங்க முடியாம சாரணியும் இந்த சாமெல்லாம் கெட்டி போட்டு வேலை பார்ப்பேன். என் வருவா பாத்துக்க, அவுத்து விட்டுட்டு போயிடுவான் பாத்துக்க. இவன் முகம் பறக்கட்டும், அப்ப பாரு அவன் துணியக்கான ஓடணும். இசைதான் வாமா நேராயிட்டு. உங்க பிள்ளைல நம்ம ஆபீஸ்க்கு போவோம், சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவோம். ஆபீஸ்ல தாத்தா உங்க கூட இருக்கான். தாத்தா உங்களை வளர்த்து நல்ல பெரிய ஆளாக்கணும்டா. இங்க பாரு, உங்க அப்படி மாதிரி முரணா இருக்க கூடாது. அவன் முரணே எப்பா என்ன ஒரு முரணா இருக்கா. அவங்கிட்ட புள்ளைய வளர்த்தோ, இந்த புள்ளைங்களையும் முரண ஆக்கிடுவான். வந்துட்டான் முரட்டு போய் தங்க போயிடா. அப்ப போயிட்டு சரி புள்ளையில கொண்டா, இது ஒரு ரவுண்ட் அடிச்சு தரேன். டேய் போய் கோட்டை கலப்பிடாத. இங்க பாரு, அதுதான் அந்த வயசுல நான் செய்யணும். கொண்டா பிள்ளை கொண்டா. டேய் கோட்டை கலப்பாத ஒழுங்கா உட்காரல, அந்த பைக் வச்சு கொண்டு போறியா? அவன் நான் பெத்த புள்ள, ஏன் உசுறு, அதை எப்படி பத்திரமா கொண்டு போயிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். கொண்டா. டேய் முரட்டு போயிட, நீ பைக் எப்படி போவான்னு எனக்கு தான் தெரியும்.
புள்ளையில வச்சிருக்கோம் அப்படி போவேனா கொண்டா என் புள்ள உன் நெஞ்சில இருக்கலடா நீ எப்படிடா போவ நெஞ்சில இருக்க புள்ளைய வச்சுக்கிட்டு நீ இப்படி போவ இதுல கையில வச்சுக்க புள்ளைய வச்சுக்கிட்டு நீ போயிடும் ஒழுங்கா போடா போடா என் வயிற்று வச்சுட்டு கைப்பிட்டு போயிடாத போ பிள்ளைங்களாம் கேட்டது தப்புன்னு இருக்கு உன் மூச்சு காத்த என் பேர பிள்ளைங்க படக்கூடாது போடா போ சரி விடு நான் கிளம்பிட்டேன் போ போ போறோன்னு என்ன நிச்சயமா வழி எடுப்புத போடா சரி போறேன் ஆ டேய் ஆ டேய் டேய் கலீல் சாரா வாங்க வாங்க டேய் சாரா கலீல் ஆ கோல் போச்சு ஆ என் கால் போச்சு என்ன பைக்கு தூக்குடா இரு கால் நல்லா மாட்டிருக்கா இரு நான் வரேன் நான் எடுக்க நீ எதிர்ச்சாத நான் பைக்கை தூக்குற போய் எதிர்ச்சா போதும் சீக்கிரம் தூக்குங்கடா சீக்கிரம் தூக்குங்கடா என் கால் அசைக்க முடியல கால் போச்சு கால் வலிக்கட பிரேமன நீ பைக்கோட சேர்த்து தூக்கலாம் முடியும் பைக்கு இரும்பு பைக்குல வசமா மாட்டிக்கிட்டேன் இரு நான் எடுக்கிறேன் பாத்து தூக்குடா கால ஊடாத கீழே ஊடாத கால கீழே ஊடாத கால் வலிச்சிட்டு ஐயோ தூக்குங்கடா விடு இவனுக்கு வலிக்க விடு கால ஊடாதடா ஊடாத கால வசமா அடிச்சிருக்கா கால் வீங்கிட்டுடா இல்ல நான் தூக்கிட்டு போறேன் ஆஸ்பத்திரி போனோம் டேய் தல அப்பா அவனுக்கு சாவு வெளியில இல்ல உன் நாக்குல இருக்கு ஒரு புள்ளி ஒரேடியாவோட காராடுவ ஒரேடியா ஒரு மனுஷனுக்கு காரட்ட இருக்க கூடாது வெளியில தான் அவனுக்கு காரட்ட இருக்குன்னு பார்த்தா நீ அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்கடா ஒரேடியா கழிச்சு கொட்டாதன்னு வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது விழுந்தா கூட சுதாரிச்சிருப்பான் நின்ன இடத்துல விழுந்திருக்கான் எப்படி அடிபட்டிருக்கோம் 200 கிலோ பைக்கு அவன் காலில் விழுந்திருக்கு ஏன்டா துடிச்சு போறான் எப்படி உன்னால முடியுது அப்படியே என்ன உனக்கு பண்ணிட்டான் நாங்க நின்று பார்த்துட்டு இருந்தேன் போயிட்டு வர அந்த புள்ளைய தூக்கி வையும் தாண்டா சொன்னான் அப்போ வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்க அந்த புள்ளைய குட்டு நான் பாட்டு ஒரு அளவுக்கு போயிருப்பான் இன்னைக்கு இப்படி நாம வந்திருக்காது இந்த பிள்ளைங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தோட்டத்துக்கு ரவுண்ட் அடிச்சிருப்பான் அழகா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான் மனுஷனா பாரு மனுஷன ஏண்டா அந்த பையன் நீ என்னோட கண்ணை காண விட மாட்டேங்கிற எதுக்கு தாண்டாடி பண்ணிட்டு இருக்க அவன் தானே உன் உயிரா இருந்தான் இப்ப என்ன போச்சு உன் பாசம்லாம் வேலை புள்ளையில இருந்தானே தூக்கி வளர்த்தவன் பாசம் நாம போயிட்டான் உனக்கு அப்படித்தானே என்ன இருந்தாலும் உன்னை முத கையை பிடிச்சி நடந்தவன் அவன் தாங்க மறந்துடாத பேர புள்ள அவன் பெத்தாம உனக்கு எப்படி வந்தது எப்ப பாரு அந்த பையல கால் அடிக்கிட்டே இருக்கான் கேளு அவன் துடிக்கிறதே காது குளிர கேளு சண்டைக்கு போயிட்டு அடிபட்டு வந்தா கூட அந்த பையன் கத்த மாட்டான் இப்ப கால் வெளியில புள்ள துடிக்கான் எட்டுப்பட்டு வரும்போது கூட அவன் அணக்கலாம வந்திருப்பான்டா அணக்கலாம படுத்துக்கிடுவான் இப்படி கத்துறானா அவனுக்கு எப்படி வலிச்சுக்கிட்டு இருக்கோம் போடா புள்ள துடிச்சு போயிட்டான் சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா அங்க வந்து அடுத்த கிளி வா ஒரே போய் சேர்ந்துட்டு போறான் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட அற்பு கண்ணை வாங்கி சாபத்தை வாங்கதை விட அந்த பையன் ஒரே போய் சேரட்டும் அவன் பொண்டாட்டி உருகி காதல் அந்த புள்ள கொடுத்து அந்த புள்ளை பத்து வச்சிருக்கான் இப்ப அந்த புள்ளை கூட சேர விடாம பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்து சேர வேண்டிய புள்ளைய சேர விடாம பண்ணி வச்சிருக்க அவன் பிரிஞ்சிருக்க வயசுல இடம் இருக்கா கால் உடைஞ்சு போச்சு நீலா போடா கத்தாதடா அதை கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லடா அவன் கத்துறது என்னால கேட்க முடியலையே ஐயோ என் பேர புள்ளிகளுக்கு வந்தனப்பா அதை நான் மறந்துட்டேன் என் பேர புள்ளிகளுக்கு அப்பா அந்த மாக்கிடுவேனா எனக்கு பயமா இருக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே என் பேர புள்ளில அப்பா அப்பாங்கிற நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் நான் மனசுல சத்தியமான திட்ட மாட்டேன்டா நான் கோவத்தை மட்டும் தான் காட்டுவேன் ஆனா மனசுல நான் திட்டவே இல்லடா ஆனா அது எப்படி பாலிச்சதுன்னு எனக்கு தெரியலடா சத்தியமா நான் எதுவும் நினைக்கலடா நான் அப்படிலாம் நினைப்பலடா வெறும் கோவத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட காட்டினேன்
ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல எவ்வளவு வலிச்சிருந்தா இப்படி கத்தி இருப்பான் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே வலிக்குன்னு கத்துனானே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்க ஐயம்மா வலிக்குனானே அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணிலே அன்புள்ள அப்பா அப்பா அப்பாங்கானுங்கள அப்பங்காரன் கத்துனது கேட்டானுங்கல்ல அப்பங்கார துடிச்சு கிடந்ததை பார்த்தானுங்கல்ல அதான் அப்பாங்கானுங்க ஐயோ பச்சை புள்ளிகளுக்கு துரோகம் பண்ணிட்டேனே என் பேர பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேனே என்ன மன்னிச்சிருங்கடா நான் எதுவும் சொல்லல நான் கோவப்பட்டேன் ஆனா இப்படி ஆகணும்னு நினைச்சு பார்க்கல